உலக கணைய புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சென்னையில் டிசம்பர் மாதம் முழுவதும் இலவச மஞ்சள் காமாலை விழிப்புணர்வு முகாம் மற்றும் 24 மணி நேர அவசர சிகிச்சை மற்றும் சப்போர்ட் சர்வீசஸ் 24 hour ஹெல்ப்லைன் நம்பர் இது ரெண்டையும் இன்னைக்கு துவக்கும் விதமாக நிகழ்ச்சி ஜெம் மருத்துவமனை சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சாராம்சம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கணைய புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமாகட்டும், மஞ்சள் காமாலை நோய் அறிகுறியா இருந்தாலும் அனைவரும் இந்த ஒரு மாதம் முழுவதும் நடத்தக்கூடிய இந்த முகாமில் கலந்துக்கிட்டு இலவசமாகவே அதை மருத்துவ ஆலோசனை வழங்குறதுக்காக மருத்துவ குழுவினர் இருக்கிறாங்க. இந்த மருத்துவ குழுவில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள், அனஸ்தட்டிஸ்ட் மற்றும் ரேடியாலஜி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன் டாக்டர்லேருந்து ஒரு குழுவாக செயல்பட்டு கணைய புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிலையில் இருக்குன்னு கண்டறியறதாகட்டும், மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்பட்டால் அந்த மஞ்சள் காமாலை எந்த காரணத்திற்காக வரக்கூடிய மஞ்சள் காமாலை அப்படின்னு தெரியறதா இருக்கட்டும், இந்த அனைத்து விதமான விஷயங்களையும் பொதுமக்களுக்கு இலவசமாகவே பண்ணக்கூடிய மருத்துவ முகாம் ஜெம் மருத்துவமனை சென்னையில இன்று தொடங்கி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நடக்க இருக்கிறது. அதற்கான நிகழ்ச்சி தான் நடைபெற்றது. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறோம். அந்த இதுல பத்திரிகை இதுல செய்தியில் இருக்கும். அது மட்டுமல்ல, நவம்பர் மாதம் ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிச்சுட்டு வரோம். அதனை தொடர்ந்து ஜெம் மருத்துவமனையில கடந்த நவம்பர் மாதம் ஒரே வாரத்தில் 6 கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான அறுவை சிகிச்சைகளை திறம்பட மருத்துவ குழு செய்து அவர்கள் அனைவரும் நலமுடன் வீடு திரும்பி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் மல்டிவிசரல் ரிசெக்ஷன் சொல்லிட்டு கணையத்தை சுற்றி பாதிக்கப்பட்ட இரைப்பை, மலக்குடல், மண்ணீரல் போன்ற மல்டிவிசரல் பக்கத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் எடுத்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையும் செஞ்சிருக்கிறோம். இந்த கணைய புற்றுநோய் மாதத்துல எதேச்சா நிகழ்ந்த இந்த நிகழ்வையும் வலியுறுத்தும் விதமாகவும் ஜெம் மருத்துவமனையில பண்ணக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை சாதனையும் எடுத்து சொல்லும் விதமாகவும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸோ இதுல வந்து அந்த நோயாளிகள் அனைவரும் குணமடைஞ்சு சீக்கிரம் போனாங்க. அதுல முக்கால்வாசி லேப்ரோஸ்கோபி மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அறுவை சிகிச்சைகளை பண்ணியிருக்கிறோம். அதனால பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரமாவே வீடு திரும்புறாங்க. அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல இப்ப இந்த மருத்துவ குழுவினருடைய பங்களிப்பு முக்கியமானது. அறுவை சிகிச்சை நிபுணர்கள், எண்டோஸ்கோபிக் சிகிச்சை நிபுணர்கள், அனஸ்தட்டிஸ்ட் அந்த மயக்கவியல் நிபுணர்கள் மற்றும் எங்களுடைய செவிலியர் நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திறம்பட இந்த மாதிரியான நோயாளிகளை எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் வராம ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் ஒரு பெரிய சாதனையா. ஒரு வாரத்துல 7 அறுவை சிகிச்சைகள், அதுவும் ஒவ்வொன்றும் சவாலான அறுவை சிகிச்சைகளை ஜெம் மருத்துவமனையின் மருத்துவ குழு செஞ்சிருக்கிறதும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமா உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புறேன். கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 100% சக்சஸ் ரேட்டை கொண்டு வரலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியில ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதையும் எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதுதான் எங்களோட மருத்துவ குழுவினுடைய முக்கியமான ஒரு அம்சமா இருக்கும். வருடத்திற்கு கிட்டத்தட்ட 150 அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு வருடம் 12 அறுவை சிகிச்சைகள் பண்ணக்கூடிய மருத்துவமனைகளை ஐ வால்யூம் சென்டர்னு சொல்லுவோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேயே ஒரு அதிக அளவுல கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சென்டர்ஸ்ல 1 சென்டரா நம்ம ஜெம் மருத்துவமனை திகழ்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல கேள்வி. கிட்டத்தட்ட இரு பாலாரும் ஒரு சரிசமமான விதத்துல தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னாலும் நமக்கு சமீபத்துல கவலை தரக்கூடிய அம்சமா இருக்கிறது அந்த 2 பாலாருக்கும் இள வயதிலேயே இந்த கணைய புற்றுநோயினுடைய தாக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. அது வந்து கவலை தரக்கூடிய விஷயமா மட்டுமில்லை, எங்களுக்கும் ஒரு சவாலான விஷயமா இருக்கும். ஒரு 60-70 வயதுல ஒரு கணைய புற்றுநோய் வந்ததுன்னா அதற்கான வீரியம் குறைவா இருக்கும். அதே கணைய புற்றுநோய் 40-30 வயதுல வரும்போது அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும். அதனுடைய பரவும் தன்மை அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமா கையாளக்கூடிய ஒரு நோயா இருக்கு. சீக்கிரம் பரவிடும்.
அறுவை சிகிச்சைக்கு முன்னோ நம்மகிட்ட வரும்போதே பரவன நிலையிலேயே இளம் வயதில் நிறைய கணை புற்றுநோய் நோயாளிகள் வராங்க. அதுதான் கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நுட்பம் மட்டும் கிடையாது. அந்த கீமோதெரப்பி, அதை ஒட்டி உள்ளக்கூடிய டார்கெட்டட் தெரப்பி மற்றும் அந்த இம்யூனோ தெரப்பி, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி திறனை வச்சுக்கிட்டே அந்த கேன்சர் செல் அழிக்கக்கூடிய இம்யூனோ தெரப்பி போன்ற அதிநவீன சிகிச்சைகள், எங்கும் சிந்தாம சிதறாம இருக்கக்கூடிய கதிரியக்க சிகிச்சையெல்லாம் கொண்டு பெருமளவுல இந்த நோயால கட்டுப்படுத்த முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நோயினுடைய வீரியம் அதிகமாயிட்டு இருக்கோ அதை ஈடுகட்டும் விதமாக நம்மளுடைய அறுவை சிகிச்சைகளும் மற்றும் மற்ற சிகிச்சை முறைகளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞான பூர்வமா வளர்ந்துட்டு இருக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்துல இந்த மாதிரியான நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அது கரெக்டான டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து முற்றிலுமாக நம்ம விலகலாம் அப்படின்றது தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய முக்கிய கருத்தாக இருக்குது. ஜாண்டிஸ்க்குங்க வேக்சின் அந்த ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடிய ஜாண்டிஸ்க்கு வேக்சின், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு வரக்கூடிய ஒரு வைரஸ் கிருமினால வரக்கூடிய ஜாண்டிஸ்க்கு நம்ம வேக்சின் போடலாம். அதை தவிர்த்து பல காரணங்களால மஞ்சள் காமாலை வரலாம். இப்போ டாக்டர் ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி அது ஈரல் கெட்டு போய் மஞ்சள் காமாலை வரலாம். பைப்ல ஈரல் இருந்து குடலை சேரக்கூடிய அந்த பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பைப்ல அடைப்பு ஏற்பட்டு மஞ்சள் காமாலை வரலாம். ஸோ மஞ்சள் காமாலையை வகைப்படுத்தி அதுக்கு என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகள், என்ன விதமான அறுவை சிகிச்சைகள் பண்ணணும். அதற்கு முன் நீங்க சொல்ற மாதிரி சில உணவு ஆரோக்கியமா இருக்கணும். தண்ணி அது எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு மழை காலங்கள்ல தண்ணியை வடிகட்டி காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா தண்ணினால பரவக்கூடிய மஞ்சள் காமாலைய நம்ம தவிர்க்கலாம். அதே போல தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா வைரஸ் பீனால வரக்கூடிய மஞ்சள் காமாலையை நம்ம தவிர்க்கலாம். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். நன்றாக உணவு, ஆரோக்கியமான நீர், வாட்டர் குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு தடுப்பூசி போடுறதுல இருந்து நம்ம ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலையிலிருந்து டெஃபினட்டா நம்ம தவிர்க்கலாம், அந்த நோயை நம்ம தவிர்க்கலாம்.